ஹாய் விஷாலினி. இப்ப நான் பாட போற பாட்டு உங்களுக்கு தான். நீங்க தான் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் பாடுறேன். பாடிடலாமா? இது போதுமா? நான் போதுமா? இந்த உலகமே வெறுத்தாலுமே நான் போதுமா? இன்னும் வேண்டுமா? இது வேண்டுமா? எந்தன் காதல் தான் அது வேண்டுமா? ஒரு முறை பல முறை யாசித்தேன் என் காதலியே உனக்காகவே. கைகள் இரண்டும் ஒன்றாய் சேர்கையில் என் உலகம் நின்று போகுதே. இது போதுமா? நான் போதுமா? இந்த உலகமே வெறுத்தாலுமே நான் போதுமா? ஆக்சுவலா இந்த பாட்டு நான் ஆல்ரெடி எழுதி பாடிட்டேன். ஒரு 2-3 லைன் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம், அதுவும் என்னோட ஆங்கிள் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு இந்த லிரிக்ஸை மாத்தி எனக்கு கொடுத்து பாட சொன்னாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ வில் ஜஸ்ட் ட்ரை. கோச்சிக்காம பாட முடியுமா அப்படின்னு அன்பா கேட்டதால அவங்களுக்கு அன்பா இந்த பாட்டு பாடியிருக்கேன். ஓகேவா விஷாலினி? ஆனா விஷாலினி, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. விஷாலினி அப்படிங்கிறது உங்களோட உண்மையான பேரு கிடையாது தானே? நீங்க பையன் தானே? வேற யாரும் அக்கௌண்ட்டோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சனா, காதலியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லிரிக்ஸ்ல ஆட் பண்ணும்போது இவன் ஏதோ ஒரு பையன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, என்னோட அன்பான நன்றிகள். நான் எழுதின பாட்டையும் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி லிரிக்ஸை மாத்தி பாட முடியுமான்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 7 பாட்டு நம்ம பாடியாச்சு. பட் 8 பேர் பாட்டு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, கமெண்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களோட நம்மளோட ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸை பாடலா மாத்துறோம். அதுதான் கான்செப்டே. டர்னிங் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் இன்டு ஒரிஜினல் சாங்ஸ். அம்புட்டுதான். அது எந்த கதையா வேணா இருக்கலாம். உங்க கதை, சொந்த கதை, சோக கதை, காதல் ஆரம்பிச்சு மோதல்ல வரைக்கும் எல்லா கதையும் ஒரு சிச்சுவேஷன் தான். அந்த சிச்சுவேஷனை நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா அதை நான் பாடலா மாற்றி உங்களுக்கு தருவேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சோ அடுத்தடுத்து இன்னும் ஒரு 8 பேர் சாங் கேட்டிருக்காங்க. அந்த 8 பேருக்கு உட்கார்ந்து அவங்க கேட்ட மாதிரி லிரிக்ஸ் எழுதி பாட்டு பாடி நான் கொடுக்க போகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பாடலில் சந்திக்கிறேன்.